படிங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு கர்த்தாவே நீ வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை கர்த்தர் திறந்தருள முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருள முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை விதைக்கப்படட்டும், 100 மடங்கு பலன் தரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உடைய வேதத்தினுடைய ரகசியங்களை, ஆழங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையும் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போன வாரத்திலே நம்ம இதை நம்ம ஆரம்பித்தோம். போன வாரத்திலேயே விசுவாசமும் நம்முடைய சிந்தையும் அப்படின்ற மாதிரி, ஃபெய்த் அண்ட் மைண்ட் அப்படின்ற சப்ஜெக்டில் போன வாரம் நம்ம ஆரம்பித்தோம். இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பார்க்கலாம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய மனதில் வர்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம மனசில் ஒரு எண்ணம் வருது அப்படின்றதுனால அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும், இல்லை அந்த எண்ணம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் எல்லா சிந்தனைகளும், எல்லா விதமான எண்ணங்களும் நம்ம பாவத்தில் தள்ளுவது இல்லை. ஆனாலும் அந்த எண்ணங்களை, அந்த சிந்தனைகளை நம்ம என்ன பண்ணணும், அதை நிதானித்து அறிந்து அதற்கேற்றாறு போல தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்ம செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த எண்ணங்கள் நம்மை ஆளுகை செய்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்முடைய மைண்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து போகுதான் சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, அந்த சைக்காலஜிலாம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நிறைய ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரு நாளில் நம்முடைய மனதில் போகிறது. அப்போ அந்த எண்ணங்கள் வர்றதுனால இந்த எண்ணங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம் கிடையாது. போன வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிந்தனைகள், இந்த எண்ணங்கள் வரும் பொழுது அந்த எண்ணங்கள் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, இந்த எண்ணங்கள், எனக்கு வர்ற இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு அது முரண்பாடாக இருந்ததுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு இது அகைன்ஸ்டாக இருக்கும் பொழுது அதை நிதானித்து அறிந்து அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தூக்கி எறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மைண்டில் வர்ற எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணங்கள் சில நேரங்களில் பாருங்கள், நம்ம வெளியில் போகிறோம், சாலைக்கு போகும்பொழுது இந்த சாலையில் நிறைய வண்டி போகும்ல, நிறைய ஆட்டோ, பைக்கு, பஸ்ஸு எல்லாம் போகுது. நம்ம எல்லாத்துலேயும் ஏறி போகிறதில்ல. எதையோ ஒன்று தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறுத்தி ஒரு ஆட்டோவை என்ன பண்ண நிறுத்தி நம்ம போகிறோம். பஸ்ஸு வந்தால் கூட எல்லா பஸ்ஸையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஏறுறது இல்லை. எதையோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸு எதுவோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏறுகிறோம். இது போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த எண்ணங்கள், எல்லா எண்ணங்களையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. சில நேரங்களில் ஒரு சில எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுறோம், உள்வாங்கி கொள்கிறோம். உள்வாங்கி கொண்டு அதையே யோசிக்க ஆரம்பிச்சிடணும். இனிமேலாம் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா, என் லைஃப் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு வைங்களேன், அதை பிடிச்சி வச்சுக்கிறது. அதையே யோசித்து 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 அதையே சிந்திச்சு சிந்திச்சு என்னை யாருமே என்ன பண்ணல, மதிக்கலை, என்னை யாரும் கனப்படுத்தலை, என்னை யாருமே கன்சிடர் பண்ணல, எனக்கு ஒரு மரியாதையே வீட்டில் இல்லை, என்னை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்க, நான் ஒன்றுத்துக்கும் உதவலை போல அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த எண்ணத்தை நம்ம பிடிச்சிக்கிறோம். எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறது இல்லை, சில எண்ணங்கள். நான் ஒரு சில உதாரணத்தை தான் சொல்லியிருக்கிறேன். இது போல் நிறைய உதாரணங்கள் இருக்குது. வேறு சில எண்ணங்கள்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் நான் ஏன் வாழணும், நான் யாருக்காக வாழ போகிறேன், அப்படி ஒரு எண்ணம் பிசாசு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அந்த எண்ணத்தை பிடிச்சிக்கிறது. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதையே யோசித்து 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 என்ன ஆகிடுதுன்னா, அந்த சிந்தனையில், மைண்டில், அந்த மனதில் வருகிற அந்த எண்ணங்கள் டக்குன்னு என்ன ஆகிடுது, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக போய்விடுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் தாட்டாக இருந்ததுன்னா அது உள்ளே போயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்றாறு போல்
மாற்றி அமைத்து விடும். மாற்றி ரொம்ப கஷ்டம். அது வந்து எப்படின்னா, ஒரு கோட்டை மாதிரி. நம்முடைய இருதயத்தில காணப்படுகிற அந்த நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோட்டை மாதிரி. நல்ல கோட்டையா இருந்தா பரவால்ல. அதுல வாழ்ந்து சந்தோஷமா இருக்கலாம். தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்ததுன்னா, அத தகர்த்து எறியறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய கோட்டைய சின்னதா சுத்தி வச்சு நம்ம உடைச்சு தகர்த்து எறிய முடியுமா? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். அதுபோல எண்ணங்கள் வந்து நம்முடைய இருதயத்தில வந்து பெரிய அரண்களைப் போல கட்டி எழுப்பப்பட்டு விடுகிறது. அத பாருங்க, டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப பயம் பயம் வந்து ஒரு அரணை போல இருக்கும். அது ஒரு நெகட்டிவ் தாட். அத யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு பயம் வந்து உள்ள போயிட்டுருக்கும். அதுலேருந்து வெளிய வர முடியாது. ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வரும்போது பயம் வந்துரும் பாருங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா, அது ஜெபம் டக்குன்னு பண்ணி உடனே அது ரிலீஃப் ஆகாத மாரி இருக்கும். ஏன்னா அரண் போல இருக்கு. அது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டியது இருக்கு. சில எண்ணங்கள் அப்படிதான் ஆயிடுது. சும்மா அப்படி கை வச்சு ஜெபம் பண்றதுனா அது மாறிடும்லாம் சில நேரங்கள்ல மாறாது. சில நேரம் வந்து எனக்கு நானே ஜெபம் பண்றேன்னா உடனே மாறாது. ஏன் மாறாது? வசனம் அப்படிதான் நமக்கு போதிக்கிறது. பைபிள் வந்து ரோமர் 12:2ல அதுதான் சொல்லுது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படிதான் நம்ம வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்போ உங்க மனசு புதுசாகணும். எண்ணங்களை நம்ம என்ன பண்றோம்? மாற்றி அமைக்க வேண்டும். புதிய எண்ணங்கள், கர்த்தருடைய வார்த்தை என்ற எண்ணங்களை நமக்குள்ள வச்சு, 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 வச்சு தான் என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிற அரணை நம்ம நிர்மூலமாக்குறோம். இது ஒரு லாங் ப்ராசஸ். டக்குன்னு இப்படி நடக்காது. இல்லங்க, அந்த பயம் மட்டும் போமா. நேத்து கூட ஜெபம் பண்ணாங்க. திரும்ப அந்த பயம் வந்துச்சு. காரணம் என்னன்னா, அத யோசிச்சு யோசிச்சு உள்ள தள்ளுனதே நம்ம தான். இப்ப அரணை போல இருக்கு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பைபிள் என்ன சொல்லுது? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப அதை யோசித்து, அதை தியானித்து, அதை உள்ள இறக்கணும். உள்ள இறங்குச்சுன்னா, உள்ள இருக்கிற அந்த அ அரண்கள் அது தகர்த்து எறியப்படும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 23:7. போதும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படியே அவன் இருக்கிறான். வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படிதான் அவனும் இருக்கிறான். உள்ளத்துல அவன் எதை நினைக்கிறானோ, அதுதான் அவனோட வாழ்க்கையாக இருக்கும். ஒரு மனுஷனை பார்த்தா நமக்கே தெரியும். ஒரு 1 மணி நேரம் அவர பேச விட்டோம்னு வச்சுங்களேன், அவர் எப்படிப்பட்டவர்ன்னு நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம். சிலர் பேர் பாருங்க, அவங்களுடைய வேலைய குறிச்சு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அவங்க தொழில குறிச்சு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் வந்து அவனுடைய வேலையை சார்ந்தே இருக்குது. அவனுடைய தொழில சார்ந்தே இருக்குது. சில பேர் பாருங்க, அவனுடைய எண்ணங்கள், அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள்லாம் அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பெருமைகள் இத குறிச்சே இருக்கும். அவங்க பேசும்போது அத தான் பேசுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? அவங்களுடைய படிப்ப குறிச்சு இருக்குது. அவங்களுடைய அந்தஸ்த குறிச்சு இருக்குது. இத தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் அவனும் இருக்கிறான். அப்படிதான் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படியே அவன் இருக்கிறான். நம்ம எத நினைக்கிறோமோ, அதுதான் நம்ம வெளியே அவுட்புட்டா வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்போ இருதயத்தின் நிறைவுக்கும் வாய்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதே போல தான் இருதயத்துல இருக்கிற எண்ணம் இருதயத்துல இருக்கிற எண்ணம் அது வாழ்க்கையாக வெளியில வெளிப்படும். ஹல்லேலூயா. உள்ள இல்ல அப்படின்னா, அந்த நினைவுகள் வந்து தேவனுடைய நினைவுகளா இல்ல அப்படின்னா, தேவனுடைய நினைவுகள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்பது அவருடைய எண்ணங்கள். அவருடைய எண்ணங்கள் தான் வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையை எடுத்து அதை நான் தியானித்து, திரும்ப திரும்ப தியானிக்கிறது மூலமாக என்னுடைய மைண்ட்ல இருந்து இருதயத்துக்குள்ள ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, என் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையால நிறைந்திருக்கிறபடி, தேவனுடைய எண்ணங்களால நிறைந்திருக்கிறபடினால, என்னுடைய வாழ்க்கையில நான் பேசும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். நான் சிந்திக்கிறது கர்த்தருக்கு ஏற்றவைகளை நான் என்ன பண்றேன்? சிந்திக்கிறேன். நான் யோசிக்கிறது கர்த்தருக்கு ஏற்றவைகளை நான் என்ன பண்றேன்? யோசிக்கிறேன். தேவனுக்கு அடுத்த காரியங்களை நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். இதெல்லாமே அவுட்புட்டா வெளிய வரும். அப்ப தேவ பிள்ளைகள், சபையார் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவனுடைய நினைவுகள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல ஆழமாக போக வேண்டும். அது எப்படி போகுது? மனதின் மூலமாக தான், மைண்ட் மூலமாக தான். இந்த மைண்ட் மூலமா தான் இந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? தியானிக்கிறோம். தியானிச்சு தியானிச்சு அது இருதயத்துக்குள்ள போயிடுது. என்னுடைய இருதயத்துல செட்டில் ஆகும்பொழுது
நான் பேசுற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக அது இருக்கும். டக்குன்னு வாயில வந்தாலே நான் ஒரு பாட்டு வரும், ஒரு ஆராதனை வரும். தேவனுடைய ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா ரொம்ப நேரம் அது ஆகாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பா பத்தி பேச ஆரம்பிச்சிரும். காரணம் என்னுடைய நினைவுகள் அப்படியா இருக்கிற அப்படினால நான் அப்படி பேசுகிறேன். ஆனா அந்த நினைவுகள் உள்ள இல்ல அப்படின்னா, வேற எதையாவது ஒரு காரியங்கள தான் என்ன பண்ணுவோம் நம்ம பேசுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கூட கொண்டு வந்து விடும். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சேஃபான ஒரு காரியம் என்னன்னா, தேவ வார்த்தைகளை உள்ள இருதயத்துல வைத்து அதன்படி யோசிக்கிறது, அதன்படி சிந்திக்கிறது, அதன்படி பேசுவது தேவ பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை விட்டு வெளியில வந்தா ஆபத்து எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இப்ப நினைவுகள் ரொம்ப முக்கியம். நான் எதை நினைக்க போகிறேன், எதை சிந்திக்க போறேன், எதை தியானிக்க போகிறேன். சங்கீதத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, சங்கீதம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சு பார்த்தோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தியானமாய் இருக்கிற மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சங்கீதத்தை தியானம் என்று சொல்லும் பொழுது அந்த எபிரேய மொழியில என்ன சொல்றாங்க? தியானம்ங்கிறது வந்து மட்டரிங்ன்றாங்க. மட்டரிங்னா ரொம்ப ஒரு விஸ்பரிங் சவுண்ட்ல மெதுவான ஒரு சத்தத்தோட கூட அந்த வசனங்களை வாயினால உச்சரித்து கொண்டிருப்பது தான் தியானம் என்று சொல்லப்பட்டது. எல்லா ஸ்காலரும் தான் சொல்றாங்க. எபிரேய மொழியில தியானம் என்று சொல்லப்படுவது வசனங்களை எடுத்து என்ன பண்ணணுமா? வாயில முணுமுணுன்னு சொல்லணும். அதுதான் தியானம். எப்படி பாருங்க, பயப்படாதே, எப்படின்னா ரொம்ப ஸ்லோ வாய்ஸ். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க. இதுதான் வந்து தியானம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா இந்த வசனத்தை? எங்க இருக்கு? இங்க எங்கேயாவது இருக்குமா இந்த வசனம்? போடலையா? சரி, ஓகே, எடுங்க. 41:10 சங்கீதம், சாரி, ஏசாயா 41:10. அங்கே இல்லையா? அந்த பக்கம் இருக்கா? இருங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்துங்க. ஏசாயா 41:10. தியானம் எப்படி பண்ணணுன்றதுக்காக சொல்றேன். ஏசாயா 41:10. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்துருங்க, கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து மெதுவான ஒரு சத்தத்தோட கூட இதை நம்ம படிக்கணும். அதுதான் தியானம். நீ பயப்படாதே, நான் உன்னோட, சொல்லுங்க, என் கூடவே வாங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுதான் தியானம். அல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்தை முறைச்சு பார்க்கறது இல்லை. தியானங்கிறது என்னன்னா, இதுல தான் அனல் மூலம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா அப்படியே கண்ணை ஒரு வசனத்தை மேல வைக்கிறதுக்கும் அந்த வசனத்தை வாயினால சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்குள்ள இன்னும் நிறைய அபிஷேகம் வேணும், இன்னும் நிறைய எனக்கு வல்லமை வேணும். எப்படி வரும்? இப்படிதான் வரும். இந்த வசனங்க வாயினால முன்னு சொல்லிட்டே இருக்கு பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள வல்லமை உண்டாகும். பிசாசு எதனா இருந்தா கூட பாருங்க, அதை விட்டு ஓடிடும். முதல்ல ட்ரை பண்ணோம், படிக்க விடாதபடிக்கு. அதையும் மீறி நீங்க இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா பிசாசனுடைய கிரியைகள், அதனுடைய கட்டுகள் இதெல்லாம் உடைஞ்சு தகர்த்து எரியப்படும். அல்லேலூயா. அப்ப இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்துல 11வது அதிகாரம் 37ல இருந்து 54 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அங்க ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்னா, ஒரு பரிசேயன் வந்து இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டு என் கூட வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவே போறாரு. போயிட்டு சரி சாப்பிடலான்னு கூட போறாரு. அவர் என்ன பண்றாரு? வேணும்ன்ட்டு கையை கழுவாம சாப்பிட்றாரு. கையை கழுவாம ஒரு விஷயத்த சொல்ல வராரு, கையை கழுவாம சாப்பிட்றாரு. யூதர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, எங்க வெளியே போனாலும் உள்ள வந்தாலுமே, வெளியில போயிட்டு உள்ள வந்தாங்கன்னு கையை கழுவாங்க. 10 முறை போனாலும் 10 முறை கையை கழுவாங்க. கையும் கழுவாங்க, கால்களையும் கழுவாங்க. இப்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்வார். அது அவங்களுடைய பழக்கம், யூதர்களுடைய ஒரு பாரம்பரியம், பழக்கம். இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதர் தான். ஆனா என்ன பண்ணல, அவரு சாப்பிடும்பொழுது கையை கழுவாம சாப்பிட்டுறாரு. இதை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பொறுக்கல. என்ன இப்படி பண்றாரு இவரு? என்ன ஆண்டவரே, நீங்க வந்து கையை கழுவாம சாப்பிட்றீங்க, இதில் யூதர்கள்லாம் அப்படிலாம் பண்றது இல்லையே, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதை சொல்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
உள்ள போறது வந்து நம்மளை தீட்டுப்படுத்தாதுப்பா. கை கழுவாம சாப்பிட்டா கூட உள்ள போறது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது. உள்ள இருந்து வெளியே வர்றது தான் ஒரு மனிதனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருந்து என்ன வருது? இருதயத்துல இருந்து என்ன வருது? அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான சிந்தைகள், அ விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இந்த மாதிரி நிறைய பாவங்கள். இதெல்லாம் உள்ள இருந்து வெளியே வருது. வெளியே வந்துருச்சு அப்படின்னா, அந்த மனிதனை கட்டாயம் என்ன பண்ணும் அது? தீட்டுப்படுத்தும். அப்ப படுத்தப்பட்ட அந்த மனிதனை பிசாசு சும்மா விடுமா? விடாது. அப்போ அந்த பிசாசினுடைய காரமும், தாக்குதலும், அட்டாக்கும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த இருதயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயம் ரொம்ப எப்ப வந்து காத்துக்கிட்டே இருப்பான். எப்ப சான்ஸ் கிடைக்கும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. இடம் கொடுத்தால் அவன் இடம் பிடிப்பான். அப்போ காத்துக்கிட்டே இருக்கிறான். உள்ள உள்ள இருந்து ஏதாச்சும் வருமா? ஏன்னா இவங்க உள்ளத்துல அதுதான் இன்புட்டா போட்டாங்க. அதுதான் வெளியே வருது. இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு இடம் கொடுத்தாங்க. உலகத்தினுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. எப்படி உள்ள போச்சு அது? மைண்ட்ல வழியா தான் உள்ள போச்சு. எதை சிந்திச்சாங்களோ அதுதான் உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அசுத்தமான காரியங்களை சிந்திச்சாங்க. அது போய் உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அது உள்ள நிரம்பி வரும். நிரம்பும் பொழுது அது உள்ள இருக்காது. வெளியே வந்துரும். வெளியே வந்துரும். அது நம்ம உள்ள என்ன விதைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அது மனதின் வழியா தான். அப்ப இந்த மனதிலேயே நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய காரியத்தை கட் பண்ணி விடலாம். ஒரு எண்ணங்கள் வருதா? இது கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணமா? அது கட் பண்ணி விடணும். இது சரி கிடையாது. இந்த எண்ணம் தவறான எண்ணம். இதை நான் கடிந்து கொள்றேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? அந்த எண்ணங்களை கடிந்து கொள்ள வேண்டும். அதை அப்புறப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய எண்ணங்களை நம்முடைய இருதயத்துல வைக்க வேண்டும். அப்படிதான் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக மாறுகிறது. உலகத்துல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எம்டி மைண்டு இட்ஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். எம்டி மைண்டு பிசாசு வேலை பார்க்குற ஒரு இடம். எம்டி மைண்ட். நம்முடைய மைண்ட் வந்து எம்டியா இருந்துச்சுன்னா அவனுடைய எண்ணங்களை போட்டு என்ன பண்ணிடுறான்? அப்படியே உள்ள போய் டம்ப் பண்ணிடுறான். ஏன்னா சும்மா தானே இருக்கு மைண்டு. எதையுமே வார்த்தையை தியானிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வைக்கல. மைண்ட் வழியா தான் உள்ள போகுது. திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமா தான் உள்ள போகுது. ஆனா அந்த வேலையே நம்ம கொடுக்காததுனால என்ன நடக்குது? பிசாசு சும்மா விட மாட்டான். கர்த்தருடைய காரியங்கள் நம்ம முயற்சி எடுத்தா தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா பிசாசுடைய காரியங்கள் அப்படி கிடையாது. நம்ம சும்மா இருந்தாலும் என்ன பண்ணுவான்? நிறைய அவனுடைய எண்ணங்களை நம்முடைய மைண்ட்ல விதைக்க ஆரம்பிச்சிருவான். அதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறது மூலமா அது என்ன ஆயிடும்? உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சுன்னா வெளியே வருமா தீட்டுப்படுத்துறோம். தீட்டுப்பட்டுச்சுன்னா அப்படியே பட்டு விட்டாச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா கண்ட்ரோல் வந்து அவங்ககிட்ட போயிடுது. கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க பிசாசு போராடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ. காரணம் என்னன்னா ரொம்ப நாள் நடந்திருக்குது. ரொம்ப நாள் பிசாசுடைய எண்ணங்கள் உள்ள போய் பெரிய வேர்களை உள்ள விட்டு பெரிய ஒரு காரியத்தை, தேவையில்லாத காரியத்தை வாழ்க்கையில கொண்டு வந்துடுச்சு. காரணம் மைண்டு. மைண்ட் எவ்வளோ முக்கியம் பாருங்க. எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா, அது ஆண்டவரே இது உமக்கு பிரியமே இல்லையா? இதை நான் செய்ய போவதே இல்லை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்மை நமக்கு வேணும். ஒரு காரியம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்டா நடக்கிறேன்னா, இது தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவரே இது நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யறேன்னா உடனே நம்ம சரண்டர் ஆகும். அதுதான் தாழ்மை. உடனே சரண்டர் ஆகணும். ஐயோ இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அதை செய்ய மாட்டேன். இதனால எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்டா நான் போக மாட்டேன். என் மைண்ட்ல இருந்து இது எடுக்கிறேன். என்னுடைய சிந்தனையில இருந்து இது என்ன பண்றேன்? எடுத்து போடுறேன். கர்த்தருடைய வார்த்தை தான் என் சிந்தனையில வைப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ தேவ பிள்ளைகள் எதெல்லாம் சிந்திக்கணும், எதெல்லாம் மைண்ட்ல வைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, எதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம், எதெல்லாம் யோசிக்கலாம்? சொல்லுங்க, எதனா ஒரு வசனத்தை சொல்லுங்க. எதை யோசிக்கலாம்? திங்க் பண்ணணும்ல. அதாவது என்ன நம்ம மைண்டுக்கு வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்கலன்னா பிசாசு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறான்? அவனே அந்த வேலையை எடுத்துக்கிறான். அந்த மைண்டை வந்து அவனுடைய இடமா ஒர்க் ஷாப் மாதிரி எடுத்து அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறான். அந்த மைண்டு நம்ம சும்மா வைக்கக்கூடாது. அப்போ இந்த மைண்டுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி வேதம் போதிக்கிறது. இது வரைக்கும் நம்ம வேலை கொடுத்தோமா? என்ன வேலை கொடுத்தோம்? ஒரு வசனம் பாருங்க, அருமையான ஒரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேரா போலாம். பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ,
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. ஆண்டவரே வந்து இப்ப அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு நமக்கு. அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. எதை சிந்திக்கணும் ஆண்டவரே, நான் எதை சிந்திக்கணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இதெல்லாம் சிந்திப்பான்னு சொல்லி அவரே கொடுத்துட்டாரு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா இப்போ? நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறேன்னா யோசிச்சு பார்க்கணும், சிந்திக்கணும், அதெல்லாம் யோசிக்கணும், திங்க் பண்ணணும். நாங்க என் குடும்பத்துல நான் உண்மையா இருக்கிறேனா, என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, என்னுடைய கணவருக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, என்னுடைய வேலையில நான் உண்மையா இருக்கிறேனா, என்னுடைய சபையில நான் உண்மையா இருக்கிறேனா, நான் ஊழியத்துல உண்மையா இருக்கிறேனா, நான் அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையா இருக்கிறேனா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு, அந்த பொறுப்புகள்ல நான் உண்மையா இருக்கிறேனா, இதையே யோசிங்கன்றாரு. இதுதான் உங்களோட வேலை, அதை செய்யுங்கன்றாரு. எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அதை யோசிங்க. எது டிசிப்ளின்டா இருக்குதோ அதை என்ன பண்ணுங்க, சிந்திங்க. நம்ம எல்லாத்தையும் டிசிப்ளின்டா இருக்கிறோமா பாருங்க. சபைக்கு வரோம், சில நேரங்கள்ல என்ன பண்றோம், லேட்டா வந்துடுறோம். தவறுதல்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம சரி செய்யறதுக்கு அதுக்கு சிந்திக்கிறோமா? சரி, நம்ம என்ன பண்ணா சரியான நேரத்துக்கு போக முடியும், அதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம், அதை சிந்திக்கிறோமா? அதெல்லாம் சிந்திக்க சொல்றாரு ஆண்டவர். ஒழுக்கம் உள்ளவைகள்லாம் டிசிப்ளின் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்? காலையில தான் எழுந்து பேண்ட் ஷர்ட்லாம் அயன் பண்ணி நீ போட்டு வந்தால் லேட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாளுக்கு முன்னாடியே அதை பிளான் பண்ணி அதை அயன் பண்ணிலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வரலாம். என்ன பண்ணா சரியான நேரத்துக்கு வர முடியும்? டிசிப்ளின், அதை யோசிக்க சொல்றாரு ஆண்டவர். ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ சிந்திங்கன்றாரு. நீதி உள்ளவைகள் அவைகளோ, இதுதான்மா நீதி, இதுதான் கர்த்தருக்கு பிரியம். இதுக்கு மாறா செஞ்சா அது அநீதி, அதை செய்யக்கூடாது. நீதி உள்ளவைகளை நம்ம செய்யணும்னு சொல்லி அதையே சிந்திக்கணும். கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, எது நல்ல பேரை கொடுக்கும், எது ஒரு மனிதனுக்கு நல்ல பேரை கொடுக்கும்? நம் தேவனுக்காக வாழும் பொழுது, தேவனுடைய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, மற்றவர்கள் நன்மைகளை செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுடைய பாரங்களை நம்ம சுமக்கும் பொழுது, இது நற்கீர்த்தியாய் ஜனங்களுக்குள்ள பேசப்படும். ஐயோ, அந்த பிரதர் ஜெபம் பண்ணி தானே நல்லாச்சு, நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரனாச்சே, நல்லா கர்த்தருக்காக ஊழியம் செய்யறவங்க, நல்ல இதெல்லாம் யோசிங்கன்றாரு. இதெல்லாம் யோசிங்க. எப்படி நான் ஒரு ஜப வீரனா மாற முடியும், எப்படி நான் ஒரு ஜப வீராங்கனையா நான் மாற முடியும், எப்படி நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், என் பக்கத்துல இருக்கிற ஒரு நபருக்கு நான் பிரயோஜனமா இருக்க முடியுமா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ, அந்த பிரதர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு, அவருக்கு ஏதாச்சும் நல்லா செய்ய முடியுமா, எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை அவர் சொல்லி நான் உற்சாகப்படுத்த முடியுமா, நீ எதையாவது நான் செய்யணுமே, மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செய்யணும். யோசிக்க சொல்றாரு, சிந்திக்க சொல்றாரு, இதெல்லாம் உங்களுடைய மைண்ட்ல வைக்க சொல்றாரு. புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கு. இதையே சிந்தித்து கொண்டிருக்கு. இதை சிந்திச்சா நமக்கு நேரம் பத்தாது, ஒரு நாள் நமக்கு பத்தாது. இதை நம்ம வைக்கிறதே இல்லை மைண்ட்ல. இதை வைக்காம அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களாமே, இவங்க கோச்சிக்கினாங்களாமே, அவங்க இப்படி போயிட்டாங்களாமே, இப்படி ஆயிடுச்சாமே, அப்படி ஆயிடுச்சாமே, இதையே யோசிச்சு 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 என்ன ஆயிடுது, பிசாசுடைய எண்ணங்கள் வந்து உள்ள போய் வேறு மாதிரி விடுது. அப்ப வெளியே வரும்போது அசுத்தமாகுது. என்ன ஆகுது, இதனால ஆசீர்வாதங்கள் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய ஒரு எல்லா விதமான வழிமுறைகளையும் கருத்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணி அப்படி வர்றது கிடையாது. ஆசீர்வாதம் என்பது அதற்காக உழைக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும், ஆசீர்வாதத்திற்கான எஃபர்ட் போடணும், ஆசீர்வாதத்துக்காக உழைக்கணும், ஆசீர்வாதத்துக்காக சில காரியங்களை செய்யணும். அப்படிதான் ஆசீர்வாதங்கள் வருது. அல்லேலூயா. நல்ல காரியங்கள்லாம் வந்து உடனே வராது, அதுக்காக முயற்சி எடுத்தாதான். இதுக்கு தான் நம்ம சபை, இதுக்கு தான் நம்ம வந்து இங்க நம்ம போதிக்கிறோம், இதுக்கு தான் நம்ம அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம், அதுக்கு தான் நம்ம சபைக்கு வருகிறோம். நம்ம ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஜனவரி மாதம் தான். என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நான் சபையில கற்றுக்கொள்கிற காரியத்தை என் வாழ்க்கையில இம்மிடியேட்டா நான் என்ன பண்ணணும், அதை நான் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும் ஆண்டவரே. அந்த ஒரு தாட், அந்த சிந்தை நமக்கு வரணும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரணும். ஒரு புதுசா ஒரு பைக் வாங்குறோம்னு வைங்க, பைக் வாங்கிட்டு எத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஓட்டாம இருப்போம்? அதை சொல்லுங்களேன். 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு பைக் வாங்கியிருக்கிறோம், வீட்டில் நிறுத்தியிருக்கோம், அது எத்தனை நாள் கழிச்சு நம்ம ஓட்டுவோம்?
ஒரு வாரம் கழிச்சு ஓட்டுவோமா? அன்னைக்கே ஓட்டுவோம். அன்னைக்கே சும்மா இருக்க முடியுதா நம்மளால? பைக் வந்துருச்சு, அதை ஓட்டியே ஆகணும். ஆனா கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்ம என்ன நம்ம அப்படி மனசை கொடுக்கறது இல்ல. இந்த சத்தியத்தை நம்ம கேட்டுட்டோம். இந்த சத்தியத்தின்படி நான் இன்னைக்கே நடந்தாகணும். இன்னைக்கே என் வாழ்க்கையில அதை கடைப்பிடிச்சாகணும். இல்லைங்க, சர்ச்சில் பிரசங்கெல்லாம் அப்படிதாங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க பண்றதை பண்ணுவாங்க, நம்ம பண்றதை பண்ணுவோம். அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யல. சபை நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, விளையாட்டா செய்யல. இதுக்கு பின்னாடி பல பிரயாசங்கள் இருக்குது, பல முயற்சிகள் இருக்குது, இருதயத்துல பாரம் இருக்குது. ஆண்டவர் எதையாவது செய்யணும், சபை கர்த்தருக்குள்ள வளரணுன்ற ஏக்கங்கள் இருக்குது, பாரங்கள் இருக்குது, துடிப்புகள் இருக்குது. பல காரியங்களை எதிர்பார்த்து தான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ தேவ ஜனங்கள் அதுக்கு ஏற்ற போல நம்ம இருதயத்தை அர்ப்பணிக்கணும். சத்தியத்தை கேட்டுட்டேங்க, இதன்படி நடக்கும். எனக்கு இது வரைக்கும் தெரியலங்க, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு, இது போல நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு இருதயம் தான் நல்ல இருதயம். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்ட இருதயம்னா அப்படி ஒரு வார்த்தை இருக்குது வசனத்துல, பைபிள்ல. வஞ்சிக்கப்பட்ட இருதயம்னா, நீ அவர் சொல்றத சொல்லுவாரு, நான் செய்யறதை செய்வேன், அது வஞ்சிக்கப்பட்ட இருதயம் இல்லைங்க. சொல்லிட்டாங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது, வார்த்தை வந்திருக்கிறது, இந்த வார்த்தையின்படி நான் செய்ய போறேன். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. சபையில ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முயற்சி எடுத்து பாருங்களேன், அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுல ஒரு ஸ்பெஷல் ஒரு பிளஸிங் இருக்கு. இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, இதன்படி நான் வாழ போறேன். நேரம் பத்தாது, நமக்கு நேரம் பத்தாது, அவ்வளோ காரியங்கள் இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசி, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப தியானிக்கிறது மூலமாக என்ன நடக்குது? தியானம் மறந்துடக்கூடாது. தியானம் என்று சொல்லும் பொழுது அது வாயினால சொல்லணும், படிக்கணும், உச்சரிக்க வேணும், அதான் தியானம். இந்த வசனங்களை, வார்த்தைகளை சொல்ல சொல்ல சொல்ல, திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல, இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல உள்ள போய் செட்டில் ஆயிடும். கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல போய் செட்டில் ஆயிடும். இப்போ சில எண்ணங்கள் நமக்கு வருது பாருங்க. சில எண்ணங்கள் நம்முடைய மைண்ட்ல வரும். சிலது நமக்கு தெரியும், இது தவறான எண்ணம், இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். திடீர்னு ஒரு படத்துக்கு போகணும், சினிமா பார்க்கணும், நாடகம் பார்க்கணும், ஐயோ சர்ச்சில் சொல்லிட்டாங்க நாடகம்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அது நம்முடைய மைண்டை கரெக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க, இது தப்பு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம உடனே என்ன பண்ண ஸ்டாப் பண்ணிடுவோம். சில யோசனைகள், சில நினைவுகள் நமக்கு தெரியாது, இது சரியா தப்பா. நான் ஒரு யோசிக்கிறேன், அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க அப்படி, எனக்கு நான் ஒன்று யோசிக்கிறேங்க, அது எனக்கு சரியா தப்பான்னு கூட சொல்ல தெரியல, ஆனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேங்கன்னுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதை அவங்களால வகைப்படுத்தி பார்க்க முடியல. அது சரியா தெரியல, அது தப்பான்னு தெரியல, அது தேவனுக்கு பிரியமான்னு தெரியல, அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருமான்னு தெரியல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு, இருதயத்தின் நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தின் நினைவுகள் என்று சொல்லும் பொழுது இந்த தாட்டு எனக்குள்ள போகுது. நான் மைண்ட்ல யோசிச்ச காரியம், திரும்ப திரும்ப யோசிச்ச காரியம் உள்ள போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இது சரிதான், நான் நினைக்கிறேன் சரின்னு நினைச்சதுனாலதான் திரும்ப திரும்ப யோசிச்சேன். திரும்ப திரும்ப யோசிச்சதுனால எண்ணம் என் மைண்ட்ல இந்த எண்ணம் என் இருதயத்துக்குள்ள போயிடுச்சு. சரி, ஆனா அந்த இருதயத்துல என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையும் இருக்குது. வார்த்தை ரெடியா உள்ள உட்காந்துட்டு இருக்குது இருதயத்துல. இப்போ ஒரு எண்ணத்தை நம்ம யோசிச்சு, மைண்ட்ல யோசிச்சு, திரும்ப திரும்ப யோசிச்சு, அதை நான் நல்லதுன்னு நினைச்சிட்டேன், கரெக்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை திரும்ப திரும்ப யோசிச்சு என் இருதயத்துக்குள்ள போகும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? அதை தகர்த்து எரியுது. இது சரியான எண்ணம் இல்லை, வார்த்தை இப்படி சொல்லுது, நீ யோசிக்கிறது சரி கிடையாது, இந்த எண்ணம் தேவனுக்கு விரோதமான எண்ணம்னு சொல்லி இந்த வார்த்தை என்ன பண்ணுது? அதை உருவ குத்தி அதை என்ன பண்ணுது? அதை வகைப்படுத்துகிறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுதான். கர்த்தருடைய வார்த்தை தான் ஒன்று சரியா தப்பான்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுகிறது.
இப்போ எண்ணங்கள் உள்ள போனாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது என்ன பண்ணுது? டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். அப்ப இது தேவையில்லாத காரியமா இருக்கும் பொழுது, உள்ள போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை என்ன பண்ணுது? பாதுகாக்கிறது. அதனால தான் எல்லா காவலோட கூட உன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணு? பாதுகாத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இருதயம் ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கர்த்தருடைய வார்த்தை நினைவுகளாக இருக்கு. அந்த நினைவுகளை நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப அதை நம்ம தியானம் பண்ணி இருதயத்துல வைக்கணும். தேவையில்லாத காரியங்கள் நினைவுகள் வந்தா அதை வகைப்படுத்தி காமிச்சு வெளிச்சம் போட்டு காமிச்சிரும். வந்த நினைவு தப்பான நினைவு, இது சரி கிடையாது, அதை அகற்றி போடுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்னொரு ஒரு வசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26:3. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன காரியம் சொல்லுங்களேன்? 3 காரியம். இந்த வசனத்துல 3 காரியம் இருக்கும். அது இதுதானே மனம். மனத்தை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ற ஒரு அட்ஜெக்டிவ் தான் அது, இல்ல? மனம், சரிங்களா? அடுத்தது வெரி குட், நம்பிக்கை, சமாதானம். 3 காரியம் இருக்கு பாருங்க. இதை நான் பிரசங்கம் பண்றது கரெக்டா இது மேட்ச் ஆகும் பாருங்க. மனம், இந்த மனத்துல என்ன பண்றோம்? அந்த சிந்தை, மைண்டு. மனம்னா மைண்டு. இந்த மைண்ட்ல என்ன பண்றோம்? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனா எப்படி உறுதியா பற்றி கொள்றது? எங்க ஒரு பிரதர் இருக்கிறாரு, யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, உறுதியா அவர் வெளியில போறாரு, விட மாட்டேங்க, காலை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா உறுதியா பிடிச்சிக்கலாம், உறுதியா பற்றி கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனா எப்படி ஆண்டவர் எப்படி உறுதியாய் பற்றி கொள்றது? அவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன பண்றது? பிடிச்சிக்கிறது. அப்போ அவர் மைண்ட்ல என்னதான் வைக்கிறாராம்? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அதையே உறுதியா பிடிச்சிக்கிறாரு. அதை விட்டு வலது இடது பக்கம் அவர் திரும்பவே இல்லை. அந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சிக்கிட்டா என்ன நடக்குது? அந்த வசனம் உள்ள இருதயத்துக்குள்ள போயிட்டு என்ன கொடுக்குது? அதோட பலன் நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? விசுவாசம்தான். நம்பிக்கை என்பது கரெக்டா சொல்லுங்க. நம்பிக்கை ஈக்குவல் டு விசுவாசம் ஈக்குவல் டு நம்பிக்கைன்னு சொல்லணும். கரெக்டா சொல்லணும். நான் அப்படி விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு நம்பிக்கையை சொன்னா கரெக்டா மேட்ச் ஆகாது. விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு நம்பிக்கை தான். ஆனா எப்படி சொல்லணும்? அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் சேர்க்கணும். உறுதியான நம்பிக்கை. அல்லேலூயா. ஏன்னா டெஃபினேஷன் நம்ம அப்படிதான் படிச்சோம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அது நம்பிக்கை, ஆனா உறுதி. சும்மா சாதாரண நம்பிக்கை இல்லை, உறுதியான நம்பிக்கை. அது விசுவாசம் தானே. அப்போ உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய மனசை என்ன பண்ணிட்டாரு? ஃபுல்லா வேல் அடிச்சு பாதுகாக்கிறாரு. மைண்டை சுத்தி ஃபுல்லா வசனம் தான் இருக்குது. லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு திரும்பினாலும் எப்பவுமே என்னதான் இருக்குது? வசனத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காரு, வார்த்தையை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. இதனால என்ன ஆயிடுது? இருதயத்துல பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை உண்டாயிடுது. இந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா பெரிய சமாதானம் உள்ளத்துல உண்டாயிடுது. ஹல்லேலூயா. பூரண சமாதானம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் ருசி பார்த்ததுனால சொல்ல முடியுது. கொஞ்சம் ஓரளவுக்கு ருசி பார்த்ததுனால ஒரு பூரண சமாதானம், கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு பூரண சமாதானம் உண்டாயிடும். இது இல்லைன்னா, அந்த மைண்ட்ல கர்த்தர் வார்த்தை இல்லைன்னா உள்ளத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா பயமும் பதட்டமும் அப்படியே ஒரு வழி ஆக்கிடும் ஒரு ஆளை. பிசாசு அந்த நேரம் தான் என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து ஒரு வழியாக்கி நம்மளை அப்படியே உட்கார வச்சிடும் ஒரு இடத்துல. அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம அப்படிப்பட்டவர்களா இல்லாம என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு இடம் கொடுத்து நம்ம இருதயத்தை அவருடைய வார்த்தையால நிரப்ப வேண்டும். இன்னொரு வசனங்களை வாசனை முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம்.
ஓகே, பாருங்களேன். 4வது வசனம் 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த போராயுதங்கள் எதுக்குன்னா, அரண்களை என்ன பண்றதுக்கா? ஆக்குவதற்கு. என்ன அரண்? இந்த எண்ணங்கள், மனதுல இருக்கிற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில அரண்களை போல இருக்குது. தப்பான எண்ணங்கள், அவன் நம்பிட்டான் அதை. அதை நம்பினதுனால இதெல்லாம் மாறாதுங்க, இது இப்படிதாங்க, இது மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை, இது மாற்றம் அடையாது, இப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு எண்ணத்தை உள்ள வந்து கட்டி எழுப்புறான். அரணை போல கட்டி எழுப்புறான். ஆனா அந்த அப்படிப்பட்ட அரண்களுக்குள்ள என்ன பண்ண முடியும்? நிர்மூலமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எண்ணங்களை என்ன பண்ண முடியுமா? இந்த பலத்தை கொண்டு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். அதாவது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கங்கள்னா இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா ரீசனிங். ரீசனிங் அப்படி அதோட அர்த்தம் என்னன்னா, சரியான ஒரு காரியத்தை நிதானிக்கிறது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரியான காரியங்களை பேசுவது. சரிங்களா? நியாயமா பேசுறது, நடைமுறையில இருக்கிறத பேசுறது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களை பேசுற ரீசனிங். கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் ரீசனிங்கா சொல்லுங்க, நீங்க சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு, ரீசனிங்கா சொல்லுங்க அப்படின்வாங்க இந்த வார்த்தை. உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கோடை காலம் வருது. கோடை காலத்துக்கு அப்புறம் என்ன காலம் வரும்? மழை காலம் வரும். கோடை காலத்துக்கு அப்புறம் பனிக்காலம் வரும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்னப்பா உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தது? கோடை காலத்துக்கு அப்புறம் என்னதான் வரும்? மழை காலம் வரும். சம்மருக்கு அப்புறம் என்ன வரும்? ரெய்னி சீசன் தானே. அப்போ கோடை காலத்துக்கு அப்புறம் என்ன வரும்? மழை காலம் வரும். மழை காலத்துக்கு அப்புறம் குளிர்காலம் இது வரும். இதுதான் வந்து யதார்த்தம், இதுதான் வந்து ரீசனிங். சரிங்களா? இப்படி சொன்னாதான் நம்ம ஒரு 10 பேர் கூப்பிட்டு, இல்லைங்க கோடை காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா பனிக்காலம் தாங்க வரும் அப்படின்னு சொன்னா, என்னப்பா எப்படி சொல்ற? நீங்க வாங்கன்னு சொல்லி 4 பேர் கூப்பிட்டு கரெக்டா சொல்லுங்க, கோடை காலத்துக்கு அப்புறம் என்ன வரும்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா மழை காலம் தாங்க வரும் அப்படின்வாங்க. புரிஞ்சிச்சிங்களா? எல்லாரும் அதான் சொல்றாங்க. கரெக்டா நடந்துங்க, உங்க எண்ணத்தை மாத்திங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ இது மாதிரியான ஒரு வார்த்தை தான் அவர் சொல்றாரு. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கங்கள்னா இவங்களுடைய எண்ணங்கள் வேற, தேவன் யாருன்னு தெரியல, ஆண்டவர் யாருன்னு தெரியல, ரட்சிப்புக்கான வழின்னு தெரியல, இதை பண்ணா மோட்சத்தை போயிடலாம், அதை செஞ்சா வந்து பரலோகத்துக்கு போயிடலாம், இதை வந்து ஒளியை அடைஞ்சிடலாம், கடவுளை இறைவனை அடைஞ்சிடலாம்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள் வந்து பிசாசு என்ன பண்ண அரண்களை போல மக்களுடைய இருதயத்துல விதைச்சி வச்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். அரண்கள் எப்படியோ இறைவனை அடைஞ்சிடலாம், இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி பல காரியங்கள், இதை செஞ்சா ஆசீர்வாதமாயிடலாம், அதை பண்ணா வாழ்க்கையில உயர்ந்துடலாம்னு சொல்லி பலவிதமான தேவையில்லாத எண்ணங்களை அரண்களை போல இருதயங்கள்ல கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்த எண்ணங்களை எங்களால் என்ன பண்ண முடியும்? நிர்மூலமாக்க முடியும், அதை தகர்த்து எறிய முடியும். எப்படி? எந்த விதமான நீ தர்க்கிக்கிறியாவா, எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி எல்லா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா என்ன பண்ண முடியும்? அந்த எண்ணங்களை தகர்த்து எறிய முடியும். தர்க்கங்களை சரியான விதத்துல செய்ய முடியும். அந்த ரீசனிங்க சரியான விதத்துல கொடுக்க முடியும்னு சொல்றாரு. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு மனுஷங்கிட்ட பேசணும்னா இதுக்கு ஒரு ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. ஒரு மனுஷன்கிட்ட பேசினா இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ற அளவுக்கு நமக்கு பேசுறதுக்கு தேவன் ஞானத்தை தர வேண்டும். ஹல்லேலூயா. பேனர்ல நம்ம என்ன போட்டிருக்கிறோம் சொல்லுங்க? பேனர்ல என்ன போட்டிருக்கோம் நம்ம? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி உலகமே ஒத்துக்குது. ஜீசஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருன்னு உலகமே ஒத்துக்குது. ஆனா யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா யூதர்களும் அதுல இருக்கிறாங்க. இயேசு ஒத்துக்கிறாங்க, இயேசு ஒருத்தர் வாழ்ந்தாருங்க, எல்லாம் பண்ணாரு, அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன ஒத்துக்கல? இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லி ஒத்துக்கல. இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லி ஒத்துக்கல. அவர் தான் வந்து மேசியா வந்து ராஜாவா வருவாருன்றத, மேசியா வருவாருன்னு தெரியும், ஆனா இந்த இயேசு தான் அந்த மேசியா என்ன பண்ணல, அவங்க ஒத்துக்கல. கிறிஸ்தவர்கள் எதை ஒத்துக்கல தெரியுங்களா? கிறிஸ்தவங்க எதை ஒத்துக்கல தெரியுங்களா?
இயேசுவையும் ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க கர்த்தர்ன்னு சொல்லி ஏத்துக்கல. சபைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர்னா என்ன தெரியுங்களா? ஆளுகிறவர்னு அர்த்தம். கர்த்தர்னா ஆளுகிறவர், ஆண்டவர்னா லார்டுனா கர்த்தர், இல்லைன்னா ஆண்டவர்னு சொல்லலாம். அவர் தான் என்னை ஆளுநர். அவர் எப்படி ஆளுகிறார்? வார்த்தையின் மூலமாக ஆளுகிறார். அவருடைய வார்த்தையை என்னை ஆளுகிறது. எனக்கு இயேசு கிறிஸ்து தாங்க கர்த்தர், அவர் தாங்க எனக்கு ஆண்டவர். அவர் என்னை ஆளுகிறார். அவருடைய வசனம் என்னை ஆளுகை செய்கிறது. அவர் வானா வரேன், போனா போறேன். அவர் எதை செய்ய சொல்ற நான் செய்யறேன். அவர் தாங்க எனக்கு கர்த்தர். அப்போ என்ன அவர் ஆளுகிறார்னு அர்த்தம். ஆனா அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஆளவில்லை. சொல்லுவாங்க, வாயில சொல்லுவாங்க, உதட்டளவுல சொல்லுவாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்டுன்னு. ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் லார்டாக இல்லை. காரணம் என்ன? வசனம் அவர்களை ஆளுகை செய்யவில்லை, வசனத்தினால் ஆளப்படவில்லை. வசனம் என்கிற எண்ணங்களை உள்ளத்துல இருதயத்துல வைக்கல. வராங்க போறாங்க, அவங்க நினைக்கிறது செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு லார்டு ஜீசஸ் இல்லை, வேற யாரோ தான் லார்டா இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற நண்பர்கள் லார்டா இருப்பாங்க, உலகத்துல இருக்கிற உறவினர்கள் அவருக்கு லார்டா இருப்பாங்க. யார் சொல்றதை நம்ம கேட்க போறோம்? எது நம்மை ஆளுகை செய்ய போகுது? இந்த வெளிப்பாடு வரணும் நமக்கு. ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய கர்த்தர், நீர் தான் என்னை ஆளுகை செய்ய. நம்ம கர்த்தர் ஒரு காரியம் இல்ல ஆண்டவரே, நான் ஒரு வார்த்தை எங்க சொந்தக்காரர்கிட்டயே கேட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பேர் கர்த்தர் ஆளுகை செய்யறன்னு அர்த்தமா? இல்ல. அவர் சொன்னார்னா நான் செய்வேன், அவ்வளவுதான். அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தை அவருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அது நம்ம என்ன பண்ணணும்? ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ இந்த எண்ணங்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அதை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. இந்த சர்வாயுத வர்க்கத்தை, இந்த போராயுதங்களை தரித்து கொண்டுதான் என்ன பண்ணணுமா? இந்த எண்ணங்களை தகர்த்து எரிய வேண்டும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது நம்மள ரோட்ல போறோம், எதையாவது நம்ம மேல நம்ம தூக்கி எறிகிறாங்கன்னு வைங்க, ஒரு தண்ணி கிண்ணி ஏதாவது சாயத்தை தூக்கி அடிக்கிறாங்கன்னா அதை நம்ம கரை போட்டுருவோம். நம்ம எங்கேருந்து நம்மளை தாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அதுக்கான ஒரு 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 ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு கோட் மாதிரி போட்டு நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போனோம்னா யார் என்ன பண்ணாலும் நம்மளை என்ன பண்ணாது, பாதிக்காது. அப்போ இதுக்கு எண்ணங்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு, பிசாசுடைய எண்ணங்கள், அவனுடைய அரண்களை கட்டுகிற அந்த எண்ணங்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை, போராயுதங்கள் நமக்கு தேவை. தேவ ஜனங்கள் இதை சிந்திக்க வேண்டும். தேவ ஜனங்கள் இதை சிந்திக்க வேண்டும். இதை வாசிச்சு முடிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். படிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசு ஒரு எண்ணத்தை கொடுக்குறான்னா அது மரணத்துக்கு ஏதுவான எண்ணங்களை தான் என்ன பண்றான், கொடுக்குறான். ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை அது ரொம்ப பாதிச்சிடும். அதுக்கு தான் இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். 13வது வசனம் வாசிக்கிற பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம், கர்த்தருடைய சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்க அவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இதெல்லாம் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம்? யோசிச்சு பார்த்தோமா? நம்ம இதெல்லாம் ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம். எனக்கு ஒரு டைம் கிடைச்சா, ஒரு கேப் கிடைச்சுன்னா ஏசப்பா பத்தி 4 பேருக்கு சொல்லிடுவோங்க. ஒரு தனிப்பட்ட நபரா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ஏசப்பா பத்தி சொல்லி
அவரு கர்த்தருக்குள்ள நடத்துவோங்க. ஒருத்தரை பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியாது. 10 நிமிஷம் பேசினா அடுத்த நிமிஷமே நான் ஏசாப்பை பத்தி சொல்லுவேன். வார்த்தையை பத்தி சொல்லுவேன். இதுதான் வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். இது வந்து ஒரு ஆயுதம். இது ஒரு ஆயுதம். எல்லா ஆயுதம் இருக்குதுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு ஆயுதம் இல்லை அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி 4 பேருக்கு சொல்ற ஒரு ஆயுதம் இல்லைன்னா, அந்த வழியில கூட பிசாசு என்ன பண்ணுவான்? சில எண்ணங்களை கொடுத்து நம்மை தாக்க முயற்சி பண்ணுவான். ஹல்லேலூயா. நம்முடைய சபை இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற சபையாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை பிரசங்கிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாய் இருன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஒரு கேப் கிடைச்சா போதும். நம்ம குடும்பத்தை பத்தியே யோசிக்கிறோம், நம்முடைய காரியத்தை பத்தியே யோசிக்கிறோம், நம்ம வேலையை பத்தியே யோசிக்கிறோம், நம்முடைய வருமானத்தை பத்தியே யோசிக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறோம். சுவிசேஷத்தை குறித்து நம்ம என்ன யோசிக்கிறோம்? மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோமா? நம்ம வாழ்கிற இடத்துல கூட நம்ம சொல்றது யோசிக்கிறோம். சில நேரங்கள்ல வந்து வெக்கப்படுறோம். அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க. இயேசு அதை பத்தி சொன்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. நம்ம வெக்கப்படுறோம் சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெக்கப்பட்டனா எல்லா தூதர்கள் முன்பதாக உன்னுடைய பேரை சொல்றது நான் வெக்கப்படுவேன்ற. வெட்கப்படக்கூடாது. சுவிசேஷத்தை சொல்வதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். பாருங்க, தூரத்துல இருந்து என்ன பண்றான் பிசாசு? ஏவல் பிசாசு வரான், வெள்ளி சூனியம் செய்யறாங்க, மாந்திரிகம் பண்றாங்க. வெளியில இருந்து என்ன பண்றாங்க? அக்கினி ஆஸ்திரங்களை அவன் எய்றான். அப்படிப்பட்ட பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஃபெய்த், விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இது விசுவாசத்தை விட்டுறாதீங்க. என்ன காரியத்தோட பிசாசு கொண்டு வரலாம், என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்தை மாத்திரம் நம்ம விடக்கூடாது. விசுவாசத்தை விட்டுட்டோம்னா பின்வாங்கி போனா அவன் மேல் ஆத்துமா பிரியமா இராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ஹெல்மெட்டு, தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை என்ன பண்ணும்? ஆவியின் பட்டயமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எடுத்து யுத்தம் பண்ணாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். தேவ பிள்ளைங்க இவ்வளவு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் எதையுமே நம்ம கண்டுக்காம மனம் போன போக்குல நம்ம போனோம் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான இழப்புகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில ரொம்ப விரக்தியும் வெறுமையும் அனுபவிக்கிற சூழ்நிலைகள் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, மனம் போன போக்குல போறது தான். இந்த வேதத்தை ஆண்டவர் சும்மா எழுதி கொடுக்கல. இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்துருக்கு. இதை கண்டுக்காம, இதை கவனிக்காம நான் நினைக்கிற மாதிரி நான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா பிசாசுனுடைய அந்த எண்ணங்களுக்கு, அவனுடைய அந்த அட்டாக்குக்கு என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியாது. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம சார்ந்து கொண்டு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக எப்பொழுதும் கர்த்தருக்காக நம்ம வாழ்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். குடும்பத்துல, ஊழியத்துல, சமுதாயத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் காண செய்வார். தேவனோட கூட வாழ்வதுதான் வாழ்க்கை. கர்த்தருடைய வசனத்தோட கூட, வார்த்தையோட கூட பயணிப்பதுதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வார்த்தை என்கிற தேவனுடைய நினைவுகளை உள்ளத்துல வச்சு தேவையில்லாத நினைவுகளை நம்ம அதை வகையறுத்து வார்த்தையின் மூலமாக அது வெளியே அகற்றி கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம நிரம்பி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம யாரும் எழுந்து நிற்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில அப்ப நாங்கள் கேட்ட இந்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு, நடப்பதற்கு எங்களை முழுவதுமாக விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுடைய இருதயத்துல 100 மடங்கு பலன் தரட்டும். ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கட்டும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்யுங்க. கேட்டப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே வார்த்தை சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆசீர்வாதத்துக்கு கனப்படுத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்திற்கு சகல துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு மூலத்தை குறித்து